ஆமா, போன தடவை சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனா சண்டைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாக்கல. பாத்திரலாமா? ஓகே, கக்காசி மிட்டாச்சியும் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல நருட்டோ ரசைங்கன் பவரை அற்புதமா யூஸ் பண்ணி ஹிட்டாச்சிய தோக்கடிச்சிட்டாரு. ஆனா உண்மையாலுமே தோக்கடிச்சிட்டாரா என்ன? ஏன்னா கதை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அது ஒரு போலி உருவம் அப்படிங்கிறது. இது என்ன சொல்றது, ஒரு குளோனிங் ஜுட்ஸு இல்லாட்டி ஒரு டூப்ளிகேட் ஜுட்ஸு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜுட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாடி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்களோட சக்கராவை யூஸ் பண்ணி இங்க ஃபைட் பண்ணி இருக்கிறாங்க. அது நான் அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சம் ட்ரிக்ஸ் இது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஹிட்டாச்சி அவங்க இது என்ன சொல்றது, ஒரு குளோன் கோடியே இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஐ மீன் நான் தான் சண்டை போட்ட சொல்ல போன கேம் பிளேல. ரியலா தலைவன் இறங்கினானா தக்காளி தூக்கி போட்டு சொரிக்கிற மாட்டாரு, அதுதான் உண்மையும் கூட. ஓகே, ஸோ ஏன் நருட்டோ வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு தீவிரமா இருக்கான் அப்படிங்கறத அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. காராவை காப்பாத்தியாகணும் அப்படிங்கிற அந்த தீவிர தன்மையில கண்டிப்பா நருட்டோ மும்பரமா இருக்கிறான். அது வேணா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம சியோ பாட்டி வந்து கக்காசி கிட்ட கேட்க, கக்காசி வந்து என்ன சொல்றது, காரா நருட்டோக்கு தெரிஞ்சோன்னு சொல்றதோட உயிர் நண்பன் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவன் பிரச்சனையில இருக்கும் போது காராக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற சமயத்துல நருட்டோ தான் போய் உதவி செஞ்சான். அதே சமயத்துல ஜிஞ்சுரிக்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அந்த மனுஷனை ஒதுக்கி வைக்க கூடாது. அவனுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு, அவனும் ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் தான், அவனுக்கும் மனசு இருக்கு. ஸோ அவன் அதை மதிக்கணும் அப்படிங்கறத நருட்டோ வந்து உறுதியா இருக்கிறான். அதனால்தான் நருட்டோ வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ போறாங்க. ஸோ நருட்டோவோட உறுதித்தன்மையை வந்து நம்ம கக்காசி அங்க விளக்குறாரு. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஹிட்டாச்சி வந்து நம்ம ஃப்ரீ பேட்டல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த நருட்டோ அப்படிங்கிற இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரீ டைம்ல இந்த மற்ற எப்படி இந்த கேரக்டருக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த கட்டமா என்னென்ன கதைகள் நவருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம காய் டீம் தான் இங்கே இருப்பாங்க. அதே சமயத்தில் என்ன சொல்றது, பெயின் அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஸ்ட்ரைட்டாகவே இது யாருங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தெரியும், இதை நம்ம ஒளிவு மறைவெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பெயின் வந்து அங்கே ஒரு சில பிளான்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதன்படி என்னன்னா அவங்கள கொஞ்சம் காலதாமதம் படுத்தணும். ஓகேங்களா? காலதாமதம் படுத்தி அவங்கள வந்து என்ன சொல்றது லேட்டா வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம காராவோட பவரை வந்து எல்லாத்தையுமே அவங்க உறிஞ்சிருக்கிறது அவங்க பிளான். அதன்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனா அந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் காராக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அவனோட நினைவுகள் அவனை வந்து என்ன சொல்லும், ஒரு சில தீயைகளும் அவன் பண்ணியிருக்கலாம், ஒரு சில நன்மைகளும் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே காரா மண்டைக்குள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதை தான் நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்ற குரல்ல இருந்து மற்றவங்களுக்கு நீ தேவைப்பட மாட்ட அப்படிங்கிற அந்த குரல் தான் உன் மனசுல வந்து இன்னும் பயங்கரமா ஒழிச்சிட்டு இருக்கு. அவனை வெறுத்தது, காராவை வெறுத்தது, ஒதுக்குனது, இவெல்லாம் ஒரு ஆளா, ஜிஞ்சுரிக்கிங்கிற ஒரு ஆள் வந்து நம்ம வில்லேஜ்ல இருக்கக்கூடாதுன்னு மக்கள் எல்லாமே அவனை அடிச்சு துன்புறுத்தினது, அது எல்லாமே அவன் மனதுல இது பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆழமான குழியில விழுந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே தான் ஒருத்தன் கையை கொடுத்து காப்பாத்திருப்பான். அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. ஸோ நருட்டோ எப்படி இந்த நேரத்துல காராவை காப்பாத்திருப்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு அனிமி பார்த்தீங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு இதுதான், நல்ல கதை தான். காராவோட மனசுக்குள்ள பல யோசனைகள் வந்து வந்து போகும். நருட்டோவில் ஆரம்பிச்சு அவங்கள வெறுத்தது வரைக்குமே அவனோட நினைவுகள், அவன் நினைவுகளை முழுகிட்டு இருக்கிறான்ல, அவன் சக்திகள் அங்க வெளியே எடுக்க அவன் ஒரு பயங்கரமான இருள் நிறைந்த ஆழத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்திலயுமே அவன் யோசிக்கிற ஒரு ஆள், எவ்வளவோ பேர் இருந்தாலுமே அவன் யோசிக்கிற அந்த ஒரு ஆள் நருட்டோ உசுமாக்கி. ஏன்னா அவன் தான் அவன் வாழ்க்கையோட திருப்பு முனையா இருந்திருக்கிறான். நருட்டோ மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம நருட்டோ இருக்கிறாரு. ஓகேங்களா? நெவர் கிவ் அப் அப்படின்னு சொன்னாலே நம்ம தலைவன் தான் ஆளா அனிமி கேரக்டர்ல வந்து நிக்கிறாள். ஓகேங்களா? ஸோ அவர் கனவுலையும் அது முடியுது, அவர் நிஜத்திலையும் அவர் உயிர் பிரியுது அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. தெரியும், கதை பார்த்து எங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ வெளியே வந்து தெய்தாரம் சாஸ்திரியும் நம்ம என்ன சொல்றது இட்டாச்சி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இட்டாச்சி கிட்ட ஸோ உன்னால 9 செஞ்சுரிக்கு போன தடவை பிடிக்க முடியல, ஆனா இந்த தடவை கண்டிப்பா நாங்க பிடிச்சிருவோம், சரியா?
சோ சும்மா வேடிக்கை நின்று பாரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரியும் தெய்தராவும் ஒரு சவால் மாதிரி. சாஸ்திரி பேச மாட்டாரு, தெய்தரா தான் அங்க வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்பாரு. பட் இட்டாச்சி வந்து அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா என்ன சொல்றது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு, அதே சமயத்துல என்ன சொல்றது அவனை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம தெய்தரா கேட்பாரு. அதே சமயத்துல நம்ம இட்டாச்சி சொல்லுவாரு, எவன் முதல்ல ஏன்னு கத்திக்கிட்டு வரானோ அவனை சும்மா விட மாட்டேன்டா டே அப்படின்னு எவன் கத்திட்டு வரானோ அவன் தான் அந்த ஜிஞ்சுரிக்கி நைன்டெல் ஜிஞ்சுரிக்கி அப்படின்னு கொஞ்சம் காமெடியா ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ வித்தியாசமா ஹிண்ட் கொடுத்துட்டு போறாயா அப்படின்னு நம்ம தெய்தாராவும் அங்க சொல்லிட்டு இருப்பாரு. பார்க்கலாம். ஸோ நானும் ஒபிட்டோக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தலைவன் ஒபிட்டோ வந்து ஃபன் பண்றதுக்கு தான், அவரு வாய்ஸ்ல நான் டப் பண்ணி காமெடி பண்ணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான தமிழின் படி கக்காசி விசஸ் கக்காசி தாங்க இன்னைக்கு மேட்ரு. அதே சமயத்தில் நம்ம இன்ட்ரடக்ஷனே கொடுக்கலையே. ஹாய் இருக்கும் வணக்கம், நான் உங்கள் என்ஆர்டி ஹோஸ்ட், இது உங்கள் என்ஆர்டி கேமிங் ஜோன். யாராவது புதுசாக பாக்குறீங்களா இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சேனலோ இல்லை இந்த சேனலில் போடுற வீடியோஸோ இல்லை குறிப்பிட்ட இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடுங்க ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பேசுறதே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அது உங்க எல்லாமே உங்க இஷ்டம். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்ன சொல்றது, இன்னும் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் மற்ற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குப்பா அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. யாருப்பா அந்த குளோனிங் கக்காசி அப்படின்னு பார்த்தா, இது நம்ம பார்ட் 1 பார்த்தீங்களுக்கு தெரியும். என்னன்னா இந்த கேம் லாஜிக் படி என்ன சொல்றது, ஒரு களிமண் பொம்மைங்க வந்து தானாவே செயல்பட்டு இருக்கு. அது வந்து ஒவ்வொரு உருவத்தையும் எடுத்துக்கிட்டு பொய்யான உருவத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த பொம்மைங்கிட்ட வந்து நம்ம சண்டை போட்டு அந்த ஃபேக்கான க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அது எல்லாத்தையும் நம்ம கைப்பற்றணும். அது வந்து எந்த மாதிரி கேரக்டரா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? மாதராவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ இருக்குமாலாம் தெரியல, ஆனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கக்காசி விசஸ் கக்காசி நான் எப்படி பாடுபட்டேன் அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்ல, தக்காளி தூக்கி சொருகிறாருங்க கக்காசி. ஓகே, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எடுத்தோன்னு தக்காளி பார்க்க விட்டுட்டு இருக்கிறாருங்க கக்காசிவே. சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க போறோம். எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஓகே, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மும்பரமா சண்டை போயிட்டு இருக்கு. எப்பாடே குத்து நாம் தாங்க குத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதுல கன்ஃபியூஷன் பயங்கரமா வரும். எது நாம எது என்ன சொல்றது கம்ப்யூட்டர் கேரக்டர் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்பயும் ஏதோ மேனேஜ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜெயிச்சிருவோமா மாட்டோமா அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாய் வேற தூக்கி போட்டு சாத்திட்டு இருக்கு. நம்ம இருக்கிற எல்லா ஜிட்ஸையும் போட்டு அடிக்கிறோம். ஸோ ஈக்குவல் ஃபைட், நான் தமிழ்ல போட்ட மாதிரி தான் இது பயங்கரமான ஈக்குவல் ஃபைட்டுங்க. ஸோ யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு தான் இது வரைக்குமே டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கக்காசி வந்து ப்ரிடிக்ட் பண்றது வந்து கக்காசிக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இதுல நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அனிமையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயம் வந்துச்சுன்னா கக்காசி என்ன பண்ணுவாரு அதுதான் நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சண்டை மும்பரமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, போட்டு விடு. என்னங்க எஸ் ஆயிட்டேன். ஸோ திருப்பி போட்டு விடு தக்காளி. மாட்டிக்கோ. ஐயோ, என்னங்க அடி விழுந்துருச்சு. அடா பாவீங்களா, எங்கடா டே இதெல்லாம் அநியாயம். ஐயோ பறக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கு இந்த கேரக்டர், கம்ப்யூட்டர் கேரக்டர். சியோ பாட்டி காத்துல விசிறிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா காத்துல இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயம்மா டே, என்னங்க அடி இந்த மாதிரி விழுவுது. அடாடாடாடா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். முடிச்சு விட்டாங்கடா. அடாடா, நாய் கையில் அடி வாங்கி செத்துட்டோமே, மிஷின் ஃபெயில்டு. ஸோ ஏன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணலீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஃபைட்டிங் சீக்வன்ஸும் அவ்வளோ பிரமாதமா இருக்கு, பக்காவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ போர் அடிக்கல அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரீட்ரை. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரைலையா நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? டேய், உண்மையான கக்காசியா இல்ல பொய்யான கக்காசியான்னு பார்த்தோம்டா. டே எப்பயும் ஒரிஜினல் தான்டா. அக்குமார்டா. டேய் வந்தா என்னங்க இந்த அடி அடிக்குது எனக்கு காப்பி. ஸோ காப்பியை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இதாயிரும் போலே. சொல்ல போனா யோசிச்சு பாருங்களேன். ஸோ காப்பி கக்காசி வந்து நம்மளோட ஜிட்ஸு வந்து அப்படியே காப்பி பண்ணுச்சுன்னா, ஸோ காப்பி கக்காசி நிஞ்சா ஆஃப் காப்பி எங்க போய் எங்க சிங்கி அடிப்பாரு. ஆனா ஈக்குவல் ஃபைட்டுங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சுன்னா இப்போ ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஸோ சண்டையும் அவ்வளோ இதாக தான் போயிட்டு இருக்கு, மும்பரமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நாம் தானே அடிக்கிறோம். அவ்வளோதாங்க. போட்டு விடு தக்காளி. இட்டியா விழுதுல. ஸோ லைட்னிங் பிளேடு போட்டு விடு. அடி நல்லா பக்காவா தான் போட்டுட்டு இருக்கிறோம். போட்டு விடு தக்காளி. காத்திலே பார்க்க விட்டு அடிக்கண்டா. வாடாடே. யோப்பா, அடி பயங்கரமா. ஏங்க இவ்வளவு நேரம் உளுந்தது எல்லாமே நம்மளுக்கு தாங்க.
அது கம்ப்யூட்டர் கேரக்டருங்க. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது. எதிரா நான் கொஞ்சம் நம்ம டார்க்கா இருக்கிறது தான் நாம போல. ஓகேங்களா? ஸோ டார்க்கான இதுதான். ஓகேங்களா? இதுதான் காப்பி போல. இப்போ நம்மள அடிச்சு கம்ப்யூட்டர் கேரக்டர் அப்பதான் காமிக்கிறாங்க. இல்லாட்டி நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆயிருது. ஏய் கம்ப்யூட்டர் கேரக்டர் ஒழுங்கா நின்னுக்கோ. ஃபேக் கக்காசி கையில மட்டும் சிக்கன தக்காளி தூக்கி போட்டு சொரிக்கிறோம்டா. ஏய் எஸ்ஐரே அவ்வளோ. ஐயோ அடி உழுவுது. வளைச்சு அடிக்கிறானே பயப்புள்ள. ஐயோ இவங்கிட்ட மட்டும் சிக்கிர கூடாது. சியோ பாட்டிக்கு நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருவோமா? டேய் நில்றா டே. முடிஞ்சா ஒத்தை கம்முன்னு வந்து நில்றா டே. சியோ பாட்டிக்கிட்ட அடி வாங்குறான். ஓகே பொறுமையா ஹேண்டில் பண்ணும். ஸோ பக்கத்தில் வரக்கூடாது. அல்டிமேட் அட்டாக் போறான். அல்டிமேட் அட்டாக். ஐயோ என்னங்க இவனை கண்டு பயப்பட வேண்டியதா இருக்கு. அடடா ஏதோ பண்றானே. இவங்கிட்ட சிக்கி அல்டிமேட் அட்டாக்ல சிக்கிட்டே அவ்வளோதான். அடி பலமா விழுந்துரும். இந்த அடி அடிக்கிறானே. எஸ்ஐர் அவ்வளவுதாங்க. போட்டு விடு தக்காளி. அட்டி விழுந்துருச்சுங்க. ஓகே ஸோ ஈக்குவல் ஃபைட் அப்படின்னு சொன்னது இதுலதான் உங்களுக்கு இன்னும் ஈக்குவலா. ஸோ உண்மையை சொல்லிட்டா டேய் இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு. அடி வாங்கிட்டு போங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? சை. ஓகே கைஸ் ஸோ இதுதான் அடிச்சு சொல்றேன். இதுதாங்க ஃபைனல். ஸோ இருக்கிற எல்லா வித்தையும் ஒரே முட்டா இறக்கும். கக்காசினா யாருன்னு காமிப்போம். காப்பி நிஞ்சா தி கக்காசி. ஓகே போட்டு விடு. லைட்னிங் பிளேடு டிராப் எடுத்தோடனே போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கிறோம். ஓகே நான் போட்டு அடி நடிக்கிறேன். வாடாடே எந்த ஃபேக்கா இருந்தாலும் ஓகேடா. ஒரிஜினல் முன்னாடிலாம் வேலையாகாது. ஸோ நம்மளுக்கு தான் அடி பலமா விழுந்துட்டு இருக்கு. ஜெயிப்போமா மாட்டோமா? ஓகேங்களா? ஸோ பாத்திரலாம். ஓகேங்களா? அடி ஒன்றும் இடி மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே ஏறு நாம அடிச்சோம். நம்மள தாங்க அவன் அடிச்சிட்டு இருக்கிறான். ஓகே ஸோ இன்னும் நம்மளுக்கு ஹெல்த் கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். ஸோ பார்ப்போம். அவ்வளோ ஹெல்த் வச்சிருக்கிறேன். ஸோ அல்டிமேட் அட்டாக் தான் போட்டு அவனை இது பண்ண முடியுமா? சியோ பாட்டி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதோ டக்குன்னு இதாகணும் எஸ் ஆகணும். ஓகே போட்டு விடு. எஸ்ஐரு அவ்வளோதாங்க. அடி விழுந்துருச்சுங்க. ஓகேங்க அவனுக்கு அடி இப்போ என்ன சொல்றது ஒரு கஷ்டப்பட்டு தான் அடிக்க வேண்டியதா இருக்கு அந்த ஃபேக் இது. ஓகேங்களா? ஸோ பறந்து அடிக்கிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாக்கு பிடிக்கணும். அவங்ககிட்ட அடி வாங்கக்கூடாது. அதே சமயத்தில் ட்ரிக்கா யோசிச்சு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற சக்கரா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அடிக்கணும். பட் ஆனால் அடி நம்மளுக்கு தான் பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு. உண்மையை சொன்னா அவன் அவ்வளோ பவரா இருக்கிறான். அல்டிமேட் ஜுட்சு போட்டு விடு தக்காளி. அவ்வளவுதாங்க. யாரு போட்டா? அவன் போட்டானா? டே இதுதான் கடைசின்னு சொன்னடா. ஐயோ யோப்பா டே நாயை விட்டு அடிக்கிறாயா? ஐயோ கக்காசி அடிக்கிறாரே. பறந்து போட்டு சொருகி புட்டானே. டேய் கக்காசி புக்கு புடுங்கி போட்டு நீச்சு பாத்துட்டு இருக்கிற வெக்கமா இல்ல? யப்பா டே கஷ்டமா இருக்குங்க. உண்மையாலுமே கஷ்டமா இருக்குங்க. சியோ பாட்டி இப்பதான்டா கூப்பிட்டு அடிச்சு திருப்பிமா. டேய் எங்கடா காத்துல விட்டு அடிக்கிறேன். டேய் யப்பா டேய் என்னங்க இவனை தோக்கடிக்க முடியுமா இல்லைங்க? படுத்து தூங்கிட்டாடா. டே யாரா நீ? மனுஷனை வேற யாராவது? ஏன்டா இவ்வளவு ஃபைட் வளவலன்னு நிலுக்குற? கக்காசி விசஸ் கக்காசின்னு தூக்கி போட்டு சொருகி விட்டுட்டு இருக்கிறானே. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அவன்? யோவா ஆனா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். ஓகே சோ இது எங்க அடிச்சு சொல்றேங்க. இதுதாங்க ஃபைனல். அல்டிமேட் ஜுட்சு எடுத்தோன்னே இறக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க. போட்டு விடு தக்காளி. வாடா டே நீ என்னன்னு பாத்தலாம்டா. வாடா ஏன் நாய் பெருசா ஊ நாய் பெருசான்னு பாப்போம். அவ்வளவுதான் போட்டு விடு. ஸோ கிராஃபிக்ஸ் மிஸ்டேக் வந்திருக்கும். ஏன்னா ஒரு சில இதாக இருக்கதான் செய்யுது. பக்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனால் கரெக்டான டைமிங்கில் நம்ம அடித்தோம்னா ஸோ அந்த பக்கமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஓகே சியோ பாட்டி தூக்கி போட்டு சொருகிட்டு இருக்கிறாங்க. ஓகே சியோ பாட்டி நாமளும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஃபேக்குக்கு எதுக்குங்க 2 பேர்? பரவாயில்ல. ஓகே ஃபேக்கா இருந்தாலுமே ஒரிஜினல் லெவலுக்கு ஈடு கொடுத்து அடிக்குது. ஓகே அல்டிமேட் ஜுட்சு நாம் தான் போட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே மீண்டும் ஒரு முறை. ஸோ ஒரிஜினல் கக்காசி பவரை யூஸ் பண்ணிருக்கிற. ஸோ நாய் அடி பேய் அடியா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கக்காசிக்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் இப்போ இருக்குது. ஓகே பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். ஸோ இந்த தடவை யார் போட்டிருக்கிறோம்? நாமளும் அவன் போட்டானான்னு தெரியலையே. யாருங்க போட்டோம்? ஸோ யார் போட்டோம்னே தெரியாமல சண்டையை போட்டு விட்டோம். ஸோ அவன் தாங்க போட்டான். ஓகே அடி பயங்கரமா இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. என்னங்கடா சுத்த விட்டீங்க கக்காசியா? அட கடவாயில ஈடிக்கி போட்டாருங்க அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாரு. ஒழுங்கா எந்திரிச்சு சியோ பாட்டியை போட்டு அடிக்க விட்டுருவேன். கம்ப்யூட்டர் அடி விழுவுது. ஸோ இந்த தடவை நாம தான் டாமினேஷனா இருக்கிறோம் அட்டாக்ல. ஓகே பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த தடவை அடி நம்மளுக்கு நல்லா தான் விழுந்துட்டு இருக்கான. இந்த தடவை விடுற பாடம் இல்லை. ஸோ இருக்கிற எல்லா அட்டாக்கையும் நான் போட்டு அடிக்கிறதா தான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பள்ளத்திலே போய் விழுந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ மீண்டும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னடா கட்டைய மாதிரி எங்கடா தூக்கி போட்டு அடிக்கிறானே. ஸோ மூலச்சந்தில வச்சு அடிக்கிறதுலே இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கேரக்டரும் குறிக்கோளா இருக்கு. ஆனா என்கிட்ட வேலை காக்காதடா. முடிஞ்ச அளவுக்கு அடிப்பேன்டா. முடியாத பட்சத்துல இன்னுக்கு வேண்டா போட்டுக்கிட்டே என் கண்ணை என்ன சொல்றது கண்ணு பவர்லாம் காமிச்சிடும் தெரிஞ்சுக்கோ. ஒபிட்ட கொடுத்த கண்ணு இருக்கு என்கிட்ட பாத்துக்கோ.
சும்மா சுத்தி அடிப்போம்ல, அவ்வளவுதாங்க. பழத்தை தள்ளி விட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த தடவை போராடி இருக்கிறோம். இந்த தடவை நாம் தான் ஜெயிக்க போறோம், அது உறுதியாக சொல்லியுது. மரிங்கன் ஷரிங்கனா, ஓகேங்களா? ஸோ அதை நான் ஒழுங்கா ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம், நான் கண்டிப்பா மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அவ்வளவுதாங்க. இன்னும் இறுதி அடி முடிச்சு விட போறோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கும் ஈடு கொடுத்து இன்னும் சரிக்கு சமமா இது போயிட்டு இருக்கா. பட் நாம தான் ஜெயிக்க போறோம், அவ்வளவுதாங்க. ஜெயிச்சிட்டாங்க. யோபா டே, கமெண்ட்ரி கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு மூச்சு இது வாங்குதுங்க. யோபா டே. ஆனா ஸோ பயங்கர ஃபைட்ல யோபா கக்காசினா அப்படிதான் இருக்கும் போல. ஓகேங்களா? ஆனா பயங்கரமா இருந்துச்சு, உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இது பிடிச்சிருந்தோ மறக்காம லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கக்காசி விசஸ் கக்காசி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமா நம்ம ஸ்டோரிக்கு முன்னேறி போலாம். இது வந்து குளோன்ஸ். ஓகேங்களா? அந்த குளோன்ஸ்லாம் அங்கங்க இருக்கும். அடுத்த ஸ்டோரி என்னங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரிவர் ஆஃப் லேண்டுக்கு போயிருவாங்க. அங்க வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அந்த கல்ல வந்து பேரியர் இருக்கும். பேரியர் போட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு 5 ஸ்டிக்கர் இருக்கும். 4 பக்கமும் 4 ஸ்டிக்கர் இருக்கும். 5வது ஸ்டிக்கர் வந்து இந்த இது என்ன சொல்றது, அந்த கல்லுல இருக்கும். ஓகேங்களா? இவன் சின்ன பையன். ஓகேங்களா? அவன்லாம் கண்டுக்க வேணாம். ஸோ அப்படியே சண்டையை அப்படியே பாக்குறதா கூட பாத்துக்கோங்க. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த கல்ல இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறது இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டிக்கர் எடுக்கும்போது என்னன்னா நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் கூட நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம டக்குன்னு வந்து அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ், மோஸ்ட்லி இந்த வீடியோல வந்து ஒரே ஃபைட்டிங் சீக்வன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே காய்ஸ், அடுத்த கட்டமான கதைக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? சோ டீம் காய் வந்து கக்காசிக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ எப்படி இந்த பேரியரை ஓபன் பண்றது அப்படிங்கிற ஒரு சில யோசனைகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல தான் நம்ம டீம் கக்காசியும் அங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்தது என்னங்கிறது நம்மளுக்கு போக போக தெரியும். அதே கட்டத்துல இவங்க என்ன சொல்றது, 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. டீம் கக்காசியும் வந்துருச்சு, டீம் காயும் அங்கதான் இருக்கு. சோ எப்பயும் சொல்ற மாதிரி கக்காசு நீ லேட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் காய் இருக்கிற நம்ம காய் சொல்லுவாரு. ஓகேங்களா? வந்துட்டீங்களா? ஓகே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பாத்துக்கிட்டு நலம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சோ நலம் விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்திலே உள்ள வந்து காரா வந்து துடிச்சிட்டு இருக்கிறான். அதை மறந்துட்டு இவங்க நலம்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம நரோட்டா வந்து தீவிரமா இருப்பாரு. ஓகேங்களா? சோ யார் அந்த ஓல்டு லேடி அப்படின்னு சொல்லும் போது அவங்க சாண்ட் வில்லேஜோட சம்திங் அப்படிங்கிற மாதிரி சியோ பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டமா என்னன்னா, சோ இந்த பேரியரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிற பிளான் போடுவாங்க. ஓகேங்களா? பிளான் போடுற நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சீல்டு பேரியர் கிடையாது. சோ 5 சீல்டு பேரியரை போட்டு ஒரே தாவலை இல்லாம ஒவ்வொரு தாவலையும் ஒரு 4 திசையிலையும் வந்து அந்த பேரியரை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ தெரிஞ்சுக்கிட்டு சோ அதை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம தலைவன் வந்து நெஜியா, ஓகேங்களா? கரெக்டா சொல்றேன்னு தெரியல. அவர் வந்து என்ன சொல்றது, அவரோட ஜுட்சு யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். ஓகேங்களா? அது என்ன சொல்ற ஒரு ட்ராக்கர் மாதிரி. ஓகேங்களா? அவர் கண்ணை வச்சு எந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத அவரால் சென்ஸ் பண்ண முடியும். அதுதான் அவரோட ஒரு பிளஸ் பவரும் கூட. ஓகேங்களா? சோ தலைவா அதெல்லாம் இங்கங்க அங்கங்க இங்கங்க அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காய் கிட்ட சொல்லிடுவாரு. சோ இவங்களோட வேலை வந்து எப்படின்னா, இங்கேருந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் இங்க இவங்களும் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம இதுக்கு மேல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், சோ அந்த 5 ஸ்டிக்கர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த வேலை. சோ அந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனையும் வரும். ஓகேங்களா? அந்த ஸ்டிக்கரை எடுக்கும் போதுதான் அடுத்த பிரச்சனை. சோ ஃபைட்டும் கலந்து வரும். ஆனா இந்த ஃபைட் வந்து கக்காசி vs கக்காசி அப்படிங்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அளவுக்கு வராது. ஆனா தோக்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா? தோக்கடிச்சிருவேன், நான் தான் விளையாடுறேன், அதனால தோக்கடிச்சிருவேன், பரவாயில்ல. ஓகேங்களா? சோ அவ்வளவு ஈஸியா தான் இருக்கும், பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கட்டம் எப்படி அப்படிங்கறத. சோ ஒரு ஸ்டிக்கரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஸ்டிக்கரை கண்டுபிடிச்ச வாட்டி தான் வந்த வேண அவங்கள மாதிரி ஒரு காப்பி. சோ இந்த காப்பி என்ன பண்ணும்னா சண்டை போடும். ஏன்னா அவங்களோட திறமைகளை அப்போதைக்கு அவங்க எவ்வளவு திறமையில இருந்தாங்களோ அந்த திறமையை அப்படியே அது உள்வாங்கி அவ்வளவு சக்தியோட சண்டை போடும். ஓகேங்களா? சோ காய் வெர்சஸ் காய் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சோ இது வரைக்கும் வேற பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம நரோட்டோ வீடியோஸ் ஃபுல்லாவே போட போறோம். நரோட்டோ இந்த கேம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நரோட்டோ சீரிஸையும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த கேமுக்கு போக போறோம். அடுத்த கேம் காட் ஆஃப் வார் 1
மொபைல் கேம் பிளே ஓகேங்களா. அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேம் ஷெட்யூல்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம சோலோ லெவலிங்கும் பண்ண போறோம். ஸோ சண்டே ஆரம்பிச்சிருச்சு. எடுத்தோடனே சண்டை நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க காய் விசஸ் காய். ஓகே இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க அந்த உருவத்தை பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் கேரக்டர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு, நாம கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே அப்படி நல்லா என்னங்க காலேஜ் சால்ட் போட்டு அடிக்கிறாரு தக்காளி, என்னங்க பயங்கரமா இருக்குங்க. ஆனா ஓகே முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு இருக்கிறேன். என்னடா காத்துலயே பறக்க விட்டுருக்கேன், குண்டாடா ஒரே முட்டை அடி விழுவுதே, அட பாவங்க. ஓகே அடடா இதோ அட்டாக் பண்ண நைட் பாங்ஸுங்க, என்னன்னே பேர் தெரியல. ஓகே குத்து ஓ மை காட் போட்டு விடு தக்காளி, அவ்வளவுதாங்க. போடு என்ன வேகம், தக்காளி தெறிக்க விடுறாருங்க. போட்டு விடு சும்மா மைட் காய்னா சும்மாவா போட்டு தெறிக்க விடுறாதுல. போடு மூளைச்சண்டல வச்சு நான் முக்கறேன்டா வாடா. ஓகே அடி நம்ம இப்போதைக்கு நம்ம கிட்ட சக்கரை கம்மியா இருக்கு. ஓகே முடிஞ்ச அளவுக்கு சண்டையை போட்டு விடுவோம். காயினா சும்மா நினைச்சியா. ஸோ ஸ்பெஷல் அட்டாக் போட்டுறத ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுங்க. ஓகே போட்டு விடு, அவ்வளவுதாங்க. தலைவன் சிக்கனான சிறுவண்டு சிக்கி விட்டு அடி. என்னங்க கம்ப்யூட்டர் கேரக்டர் சுத்தி போட்டு அடிக்குது, எவாடே ஐயோ என்னங்க காலையும் சொல்லிட்டு அடிக்குது டே, இதெல்லாம் சீட்டிங். ஓகே சீட்டிங்லாம் சொல்ல முடியாது சண்டையில. ஓகே அல்டிமேட் அட்டாக் லான்ச் போட்டு விடு. அல்டிமேட் அட்டாக் மீண்டும் காய் வர்சஸ் காய், எப்படி அடி விழுவுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே சோ என்ன சொல்றது, இருக்கிற ஸ்பீடை ஏத்தி போட்டு விடு தக்காளி எப்படி அப்படிங்கிற மாதிரி. தலைவா ஒழுக்கறத நிறுத்து தலைவா, அவமான கேடா போயிருச்சே. ஓகே சோ எவ்வளவு ஹைப்ல போறோமோ அதே வேகத்துல கீழே இறக்கி விட்டுறாரு. சோ ஓகே அப்ப சண்டையில இவருதான் கிங்கு ஓகேங்களா. ஸோ மாதராவே கதிகலங்க விட்டவர் ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு ஓகேங்களா. ஓகே காய்ஸ் சரி திருப்பியும் தலைவன் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாரு. ஓகே பார்க்கலாம் யார் என்ன. அவ்வளோதாங்க, நாம தான் யார் வேற யார் நாம தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ மைட் காய் வின் பண்ணிட்டாரு ஓகேங்களா. மைட் காய் இஸ் த வின்னர். ஸோ ஒரிஜினல் எப்பயுமே ஒரிஜினல் தான், ஃபேக் எப்பயுமே ஃபேக் தான். ஏன்னா ஒரிஜினல் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், ஃபேக் எந்த கட்டத்தில் எடுத்தோமோ அதே கட்டத்தில் தான் இருக்கும். இம்ப்ரூவும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது ஓகேங்களா. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் யார் அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. நெக்ஸ்ட் வேற யாரு சொல்றேன் பாருங்க ஓகேங்களா. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் நம்ம 10 ஓகேங்களா. தலைவி ஒரு ஸ்க்ரோல் தான் வச்சிருப்பா, பட் ஸ்க்ரோலை மட்டும் உருட்டி விட்டானா உள்ள இருந்து என்னென்ன சாமானம் கொட்டுனே தெரியாது. சோ அவ்வளவு சாமானத்தை ஒரு ஸ்க்ரோல்ல வச்சிருக்கிறவ தான் நம்ம 10 ஓகேங்களா. ஆனா 10 மாதிரியே இன்னொரு 10 சண்டைக்கு வந்தா என்ன ஆகும், கேம் பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பயங்கரமான சண்டை 10 சண்டையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது ஓகேங்களா. ஆரம்ப கட்டமே எடுத்தோடனே ரணகலத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்கணும். ஸோ ஈக்குவல் ஃபைட் கண்டிப்பா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அவளை ஒரு மூவ் பண்ண விடாம அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபேக் 10 ஓகேங்களா, நாம தான் அடிச்சிட்டு இருக்கிறோம், தெளிவாவே தெரியுது. போட்டு விடு தக்காளி, அவ்வளவுதாங்க, பாம்லாம் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. என்னங்க ஏதோ இத்தனை பிளேடு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறா. ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம். சோ ஃபேக் எப்பயும் ஃபேக் தான் ஓகேங்களா. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டு விடு பிளேடு. ஐயோ சைனா எவாடே இத்தாண்டா அட்டாக், இத்தாண்டா சீனுங்கிற மாதிரி இத்தாண்டா அட்டாக் எவாடே தெறிக்க விட்டாங்க. ஓகே சோ பயங்கரமா இருந்துச்சுல. ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சிட்டு. ஐயோ என்னங்க சைனா போட்டு இந்த சொல்ல போன இப்ப ஃபேக் அடிச்சிட்டு இருக்குங்க நம்மள. ஓகே அடி நல்லா பயங்கரமா தான் விழுந்துட்டு இருக்கு. ஐயோ என்னங்க சைனா போட்டு திருவி போட்டு அடிக்குது. ஏமா பொண்ணு சொன்னா கேளு, நீ ஃபேக்கு அந்தாட போய் பாம்பு அந்தாட உருட்டி விட்டேன், பட் அந்த இடத்துல வெடிச்சிருச்சு. ஓகே பக்கத்துல வர என்னங்க சைனா போட்டு தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏமா நான் தாங்க மாட்டேமா, என்னமா இந்த அடி அடிக்கிற, போட்டு விடு கத்திலே போட்டு நுணுக்குறாயா. ஸோ இதுதாங்க சொன்னேன். ஸ்க்ரோல்ல இருந்து என்ன வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா. ஸோ அல்டிமேட் ஜிச்சு போட்டு விட்டோம் தக்காளி, அவ்வளோதாங்க. போட்டு விடு யோபாடே போடு ஜிச்சு எதோ ஜிச்சு போட்டு அந்த ஸ்க்ரோல்ல இருந்து எதோ வெப்பன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னங்க இது, யோவா டே தேரிக்க விட்டாங்க. யோவா வேற மாதிரி ஸோ வேற மாதிரி சீக்வன்ஸ் இதெல்லாம். ஓகே பரவாயில்ல, அவ்வளோதாங்க, கத்தையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. ஸோ 10 ஃபைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கடைசி வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ வேற மாதிரி. ஸோ பார்ட் 4 கண்டிப்பா அடுத்த நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு வந்துடும். ஏன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றேன்னா வீடியோ அழகா எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு சில எடிட்டிங்லாம் பண்ணிட்டு அதை பக்காவா நான் வந்து அதுக்கு என்ன சொல்றது வாய்ஸ் ஓவர் பண்ணணும்ல, அதனால வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஹோஸ்ட் உங்கள் ஆன்டி கேமிங் ஜோன். ஓகேங்களா? அதே சமயத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னும் மேலும் உற்சாகத்துடன் வீடியோஸ் நிறைய போட முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்தது நாளைக்கு நெரோட்டோ தான். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கேம் எப்படி விளையாடணும்னா நான் எமுலேட்டர் யூஸ் பண்ணி தான் விளையாடுறேன். அதனால அது இங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏத்தர் SX2 அப்படிங்கிற எமுலேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் விளையாண்டுட்டு இருக்கேன். பிளே ஸ்டோர்ல அவைலபிள் கிடையாது. பட் நீங்க கூகுள்ல டைப் அடிச்சீங்கன்னா ஒரு சில லிங்க்ஸ் வரும். அதான் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு நான் என் யூடியூப் சேனல்ல போட்டேன்னா சம்மந்தமே இல்லாம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கேமிங் சேனல்ல எப்படி கேம்ஸ் விளையாடுறது அப்படிங்கறத விட இதான் இப்படி கேம்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டாடா பாய், see you.